அடுத்ததாக பார்க்கும் பொழுது முக்கியமாக வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு நீங்காது இருக்கணும். எப்பொழுதும் அதை தியானிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வரை பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. ஆண்டவர் வசனத்தை கொண்டு அந்த சோதனையை ஜெயித்தார். அப்போ வசனம் நாம் படித்து படித்து நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைக்கும் பொழுது சில காரியங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரிதலுக்காக சொல்லுறேன், களவு செய்யாதிருப்பாயாக, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல களவு செய்கிற ஒரு டெம்டேஷன் வந்துட்டுன்னு வச்சுங்க, அந்த வசனம் நமக்குள்ள வந்து கிரியை செய்யும் பொழுது அதுலேருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம். இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஸோ வசனங்கள் நம்ம இருதயத்துக்குள் இருக்க வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும். அப்போ நமக்கு இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நாம் ஜெயிக்க முடியும். வசனத்தை அறிக்கை செய்து நாம் ஜெயம் பெற முடியும்.